விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் சொல்லும்போது யாருமே போய் அவர் சப்போர்ட் பண்ணல. இப்போ அவரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்களை தன் பக்கம் இருக்கிறத ரொம்ப கவனமா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அமைச்சரவை பதவி, அதாவது தன்னோட சுயலாபத்துக்காக எந்த கட்சி வேணாலும் எங்கிட்ட வேணாலும் மாறுவாங்க. அப்போ வணக்கம். இன்னைக்கு என்னோட தம்பி மனதுல ரொம்ப நாளா ஒரு சில விஷயங்களா கேள்வி கேட்கணும் இருந்துச்சு. அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ டிவிகேவோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி டிஎம்கேல இருந்து கொஞ்சம் பேரை ஆதரவு மட்டும் கொடுக்க சொல்லி டிஎம்கேல இருந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆதரவும் இங்க டிஎம்கே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஆதரவு வெளியில இருந்து மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா நிபந்தனைகளும் சொல்லி தான் எல்லாமே பண்ணுச்சு. ஆனா இப்போ டிவிகேல இருந்து கொஞ்சம் பேருக்கு அமைச்சர் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தவங்க தான் அமைச்சர்ல சீட்ல மற்ற இதுல இருந்தவங்க தான். மாற்றம் வேணும்னு சொல்லி தான் நீங்க இது பண்ணீங்க. இப்ப பெரும்பான்மைக்காண்டி கொடுத்தவங்களுக்கும் அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னது? இல்ல, இது கண்டிப்பா இப்போ இது ஹாட் ஆஃப் த டாபிக்கா பேசுறாங்க. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் அரசியல்ல பயணிக்க போகும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லும்போது யாருமே போய் அவர் சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? இப்போ பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கேட்க போகும்போது இப்போ காங்கிரஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியான அடுத்த நாளே அவங்களோட நிலைப்பாட சொல்லிட்டாங்க, நாங்க டிவிகேக்கு தான் சப்போர்ட். ஸோ காங்கிரஸ் ஈஸியா பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு வருஷம் பயணிச்சுட்டு வந்தாங்க, பார்லிமெண்ட்ல எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸுக்காக. அதை ஃபுல்லா எதையுமே நினைக்காம இப்ப நினைக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு லாபம்னு சொல்லிட்டு அழகா காங்கிரஸ் காய் நினைக்கிட்டாங்க. அடுத்து பேலன்ஸா இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தை கட்சிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்சிகள் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா ஐயுஎம்எல் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவியும், இவர் விடுதலை சிறுத்தை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி என்னோட பார்வையை பாக்குறேன்னா, அதாவது ஒரு கம்பெனில அவர் பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா ஆதரவு கொடுக்குறாருன்னு வச்சு, நான் ஃபுல் டைமா உங்களுக்கு ஜாப் தந்துறேன், அதிக சேலரி தந்துறேன்னு சொல்லிட்டு இது கவரக்கூடிய விதமா தான். அப்போ இதை கவர்ந்து அவங்களே நம்ம பக்கம் இழுத்துக்கிறதுக்காண்டி எடுத்துக்கிறதுக்காண்டி. கண்டிப்பா. இப்ப என்னன்னா அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ இது 6 மாச ஏன் இவரு நம்ம திருமாவளவன் அவர்களே, நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு தவறான இது இருந்தா எங்களோட ஆதரவை எந்நேரத்தை வேணாலும் நாங்க பின்வாங்கிக்குவோம்னு சொன்னவர் விஜய் அவர்கள் ஒரு பய உணர்வோட தான் இருக்கணும். இப்போ மக்களை கவர்ந்த மாதிரி அவர் வெளியிட்ட மாதிரி இப்போ அவரு கூட்டணி கட்சிகள இருக்கக்கூடிய ஆளுங்களை தன் பக்கம் இழுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா அமைச்சரவை பதவி, அதாவது அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து பவரை கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு இதுல இருக்காங்க. சோ இவங்க மற்ற கட்சிகள் எல்லாமே கட்சி விட்டு கட்சி மாறினவங்க தான் சொல்றத எந்த சந்தேகமும் இல்லை. தன்னோட சுயலாபத்துக்காக எந்த கட்சி வேணாலும் எங்கிட்ட வேணாலும் மாறுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இதை மாற்றத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வாக்குகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, நீ எனக்கு ஓட்டு போட்டுட்ட, ஆனா முடிவெடுக்கிற தகுதி எனக்கு தான் இருக்குன்னு யாரோட வேணாலும் கை கோர்த்துக்குவாங்க. அதான் இப்போ அப்படிதான் அமைச்சர் போஸ்டிங்லாம் ஆல்ரெடி இருந்தவங்களை, அதாவது அடுத்த கட்சியில கூட்டணியோட இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அது டிவிக்கேல இருக்கிற இப்ப புது கட்சி மாற்றம் வேணும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இது டிவிக்கேல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இது இப்போ பெரும்பான்மையில நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்த தடவை இல்லாம தன்னிச்சே நம்ம இது பண்ணணும், மற்ற கட்சியில இருக்கிறவங்களே நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அந்த ஒரு எண்ணத்திலையும் எடுத்துருக்கலாம். இப்போ கூட்டணி முன்னாடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கூட்டணி ரிலேட்டடா வர்றவங்களுக்கு அமைச்சர் பதவி எந்த அரசாங்கமும் கொடுத்ததில்ல. இதே டிவிகேல பட்டியல் இனத்தவர்கள் 6 பேர் கொடுத்திருக்காங்க, சிறுபான்மையருக்கும் கொடுத்திருக்காங்க. பட் இவர் நம்ம விடுதலை சிறுத்தை அவர்களுக்கு கொடுத்ததோட நோக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட கூட்டணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவர் நம்ம கூட்டணிக்கு இழுக்கணும் நோக்கத்துல மட்டும்தான் வழங்கப்படுது. அடுத்த தடவை இவங்க அவங்க கூட கூட்டணி போயிடும், நம்ம கூட இருந்து, அதாவது லாப நோக்கத்துக்காகத்தான் அந்த இது கொடுக்கப்பட தவிர இப்போ இந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சங்கடங்கள் வரலைனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இப்போ அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காது, அவங்களையும் கண்டுகிட்டு மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஏடிஎம்கேல இப்போ பிரிவினை, அதாவது
ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கு வந்து இந்த பிரிவினை வந்து புதுசு கிடையாது. ம். பட் இந்த இதை பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையான விஷயத்துல தான் இருக்காங்க அவங்க. அதான் மறுபடியும் அந்த கட்சி இப்போ ஜெயலலிதா ஆட்சியில இருந்த மாதிரி உயிர் தெழுமா? கண்டிப்பா இதே ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கணிசமான இதுல தோத்து ம். இருக்கும்போது அவங்களோட வில் பவர் தான் அடுத்து அந்த ஆட்சியை ம். கொண்டு வந்துச்சு. அதாவது இப்போ எடப்பாடி அவர்களும் பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழுவோம்னு சொல்லியிருக்காரு. ம். அந்த மாதிரி கட்சியவும் ஒரு ஆதரவை கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ம். நம்மளும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்டோட. நன்றி. நன்றி.